விஜய் காவேரியோட மனசை காவேரியோட குடும்பம் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. விஜய் எப்போவோ பண்ண தப்புக்கு இப்போ தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஆனாலுமே காவேரியோட குடும்பம் இப்படி பண்ணியிருந்திருக்கவே கூடாதுன்னு தான் சொல்லலாம். இங்கே காவேரியோட மனசில் என்ன இருக்குது, விஜயோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு முடிவெடுத்து இருந்திருக்கலாம். விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா கிட்ட ரொம்பவே நம்பிக்கையோட சொன்னார். கண்டிப்பாக காவேரி என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டா, இந்தா வந்துருவா, இல்லைன்னா நான் பார்க்குறதுக்கு போகிறேன், என் குரலை கேட்டதுமே அவள் வெளியே என்னை பார்க்குறதுக்காக ஓடி வந்துடுவா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அங்கே விஜய்க்கு பெரிய ஏமாற்றம் தான். காவேரியை பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியலை லாஸ்ட்டு வரைக்குமே. இங்கே காவேரியோட வீட்டில் யாருமே விஜயை காவேரியை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணலை. பாவம் அந்த இடத்துல விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஏன்னா காவேரியோட குடும்பம் விஜய் மனசை ரொம்பவே நோக்கடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி அவர் மனசார செஞ்ச சில விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ தப்பாக தெரியுது. இதுக்காக தான் பண்ணியிருக்கிற தான் பண்ண தப்பு, அந்த கான்ட்ராக்ட் விஷயம் மறைக்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இப்படி இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணால் நம்ம எதுவுமே பேச முடியாதுல்ல, அந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட குடும்பம் ஒரு மாதிரி விஜயை தப்பாக பேசுனாங்க. அந்த இடத்துல விஜய் அப்படி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணார். ஏன்னா அவர் அதை காவேரியோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசார தான் செஞ்சார். ஆனால் இப்போ விஜய் தப்பாக நினச்சிக்கிட்டு எல்லாருமே விஜயை ரொம்ப ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை விஜய்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை. அதே மாதிரி இங்கே காவேரி எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. குடும்பத்தை மீறி விஜயை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. விஜய் சவுண்டை கேட்டதுமே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போனாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காவேரியோட அம்மா தடுத்துட்டாங்க. இப்படி இவங்களை பிரித்து வைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏதோ விஜய் அந்த டைமில் தப்பு பண்ணிட்டாரு தான், ஆனால் இப்போ திருந்திட்டாரு. இப்போது காவேரியை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாற்றத்தோடு தான் விஜய் வீட்டுக்கு வராரு. இங்கே தாத்தாவுமே கேட்குறாங்க, காவேரியை பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் விஷயத்தை வச்சு தான் என் மேலே இன்னுமே கோவப்படுறாங்க. நான் அப்படி என்ன தத்தா பண்ணேன், ஏதோ தெரியாமல் நான் முட்டாள்தனமாக அப்போ பண்ணிட்டேன். இப்போ என்னை உங்களுக்கே தெரியல என் மனசில் என்ன இருக்குது, காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசித்து பார்க்க முடியாது, எனக்கு நரகம் மாதிரி இருக்குது. அவங்க யாருமே நீ காவேரி பார்க்குறது விடலை, என்னால் முடியலை தாத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு தாத்தா கிட்ட விஜய். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா விஜய்க்கு சமாதானப்படுத்துகிறாங்க. நீ இரு, நான் வேணால் போயிட்டு பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராகினி ஒரு குட்டையை கிளப்புறாங்க. அச்சச்சோ இவர் போயிட்டு பேசி ஒன்று சேர்த்துருவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தாத்தாவை தடுக்கிற மாதிரி அங்கே தாத்தாவுக்கு போனால் அவங்க அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க. கண்டிப்பாக இருக்கிற கோவத்தில் தாத்தா அசிங்கப்பட்டு தான் வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லவும் இங்கே பாட்டியுமே பேசுகிறாங்க. இதனால விஜய்க்கு ராகினி மேலே செம்ம கோவம் வருது. இந்த மாதிரி வேலையை காட்டாத, அவ்வளோதான், உனக்கு அஜய்க்காக தான் இந்த வீட்டில் உன்னை இன்னுமே விட்டு வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக விஜய் ராகினியை திட்டி விட்றாரு. இப்படி திட்டி விட்டுருக்கவே கூடாது, ஒரு 2 அடி இந்த ராகினியை அடிச்சிருக்கணும். காவேரி அப்பப்போ கஷ்டப்படுறதுக்கு இந்த ராகினியுமே ஒரு காரணம் தான். நிறையா விஷயங்களில் பேசியே கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா காவேரி 2 பேருமே பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இருந்துக்கிட்டு கங்கா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுருக்காங்க. எங்கள் மேலே எல்லார் மேலேயுமே உனக்கு கோவமாக காவேரி, உன்னை பிரித்து கூட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. கங்கா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட எனக்கு இன்னுமே புரியல, நீங்கள் 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணது நம்ப கூட முடியலை, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி தம் மனசில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கங்கா கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணமாக தான் பார்த்தேன், அப்புறம் நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகிட்டோம், எங்களுக்குள்ளே நிறையா சண்டை முன்னதாக வந்தது, அதுக்கப்புறம் நானும் சரி அவரும் சரி 2 பேருமே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையுமே கங்கா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு
கங்கா இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே காவேரிக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதை தான் எனக்கே தெரியல அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு பயம். நான் பயந்துட்டு இருந்தது வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா ஆனாலுமே அவருக்கு வெண்ணிலா மேலே காதல்லாம் இல்லை. வெண்ணிலா மேலே அவருக்கு ஒரு பரிதாபம் தான். ஆனாலும் என் மனசில் பயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கங்கா இருந்துக்கிட்டு விஜய் ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுகிறாங்க. வெண்ணிலா வர தட்டிக்கு உன்னை வந்து அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்துருப்பார் போல், அப்புறம் முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதான் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் மாறிட்டார், உன்னை வீட்டை விட்டு கூட அனுப்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசி இங்கே காவேரி இன்னுமே வந்து குழப்பி விட்டுட்ருக்காங்க. காவேரினால ஆனாலுமே மனசில் ஏற்றுக்கவே முடியலை. விஜய் அந்தளவுக்கு அவங்க காதலிக்கிறாங்க. ஏன்னா புரிஞ்சுக்க முடியுது விஜய் பண்ண தப்பு. கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு சின்ன உண்மையை கூட அவர் வந்து சொல்லலை. கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லலைனாலும் இப்போ நம்ம கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பேக்கை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம். அந்த டைம்லையுமே அவர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ண விஷயம் தான் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நிற்கிது. ஏன்னா விஜய் சொன்னதை எல்லாருமே மொத்த ஃபேமிலியுமே வந்து கேட்டுட்டாங்க. நீ காவேரியை வந்து வீட்டை விட்டு அனுப்புகிற மாதிரி தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து நினச்சிட்டாங்க. இப்போவுமே அதுதான் பெரிய தப்பாக தெரியுது எல்லாருக்குமே. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா விஜய் ரொம்பவே தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா விளையாட்டாக நம்ம பண்ணுற ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா தப்பாக தான் முடியுது. எல்லா விஷயத்துலையுமே வந்து விளையாட்டாக நம்ம பண்ணக்கூடாது. எங்கே எப்படி விளையாடுற விஷயத்தில் விளையாடணும், சீரியஸாக இருக்கிற விஷயத்தில் சீரியஸாக இருக்கணும், அந்த கதை தாங்க இப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்க்காக வந்து காவேரி ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா வந்து தாத்தானால கொஞ்சம் கூட வந்து விஜய் மூஞ்சியை பார்க்க முடியல. ரொம்ப பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் இருக்கார். ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போயிருக்காரு. சரி நம்மளும் ஒரு டைம் பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே காவேரி வீட்டுக்கு பேசுகிறதுக்காக வராங்க. இப்போ தாத்தா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ தெரியாமல் விஜய் வந்து தப்பு பண்ணிட்டான், தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க, அவங்க 2 பேத்தையும் வாழ விடுங்க, காவேரி எங்கள் கூடயே அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கள் தாத்தா கேட்குறாங்க. ஆனால் தாத்தா மேலேயுமே பார்த்தீங்கன்னா சாரதாமா இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. இதுவே எங்கள் பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இப்படிலாம் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பேசலாம் வரமாட்டோம், நான் என்னால் வந்து மன்னிக்கவே முடியாது, என் பொண்ணு லைஃப்பை நாங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்குறோம், ஆனால் வந்து உங்கள் பேரன் கூட காவேரி வாழ மாட்டான் அந்த மாதிரி ரொம்பவே பேசி விட்டுறாங்க. சாரதாமா இருந்தால் கூட எவ்வளவோ பார்த்திங்கன்னா புரிய வைக்கிறதுக்கு தாத்தா முயற்சி பண்ணுறாரு. அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கடைசியாக என்ன வார்த்தையை விட்டார், என்ன சொல்லி பேசினாரோ அதை வச்சு தான் வந்து அங்கேயுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது எதையுமே வந்து கேட்குற ஒரு ஐடியாலேயே வந்து இல்லை. காது கொடுத்தே கேட்க மாட்டுறாங்க. விஜய் மேலே அந்தளவுக்கு அவங்க கோவத்தில் இருக்காங்க. நாங்கள் வந்து என் பொண்ணுக்கு எப்படி லைஃப்பை அமைச்சுக்கணுமோ அது வந்து எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கெலாம் அனுப்புறதுக்கு வந்து இல்லை, அனுப்பவே முடியாது, அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து தான் வந்து இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு பேசி பார்க்குறாங்க. இங்கே கடைசியாக பார்த்தாங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்டே வந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் காவேரிக்கிட்ட வந்து பேச்சு எடுக்கிறாங்க. காவேரியுமே பார்த்திங்கன்னா பேச ட்ரை பண்ணுறாங்க, தன் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்காக வராங்க. அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா சாரதாம்மா அவகிட்டலாம் கேட்குறதுக்கு எதுவும் இல்லை, நான் சொல்கிறது தான் முடிவு, அவளுக்கு பதிலாக தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து காவேரியை பேச விடாமல் சாரதாம்மா வந்து பேசிடுறாங்க. ரொம்பவே ஏமாற்றத்தோடு தான் தாத்தா ரொம்பவே அசிங்கப்பட்டு தான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் தான் சாரதாம்மா இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கொஞ்சம் காவேரியை பற்றி யோசிச்சா நல்லது தான். இதில் காவேரியோட மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறதா வேற வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு நாள் தான் இருப்போம், நாங்கள் அந்த வீட்டை விட்டே போகிறோம்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்காங்க. எப்படின்னே ஒன்றுமே புரியலை. இந்த மாதிரிலாம் ட்விஸ்டான விஷயங்கள் நடக்க போகுது. கண்டிப்பாக காவேரி குடும்பம் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களா, விஜய் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார்